So guys, welcome back to another vlog. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா சிக்கன் ரெசிபி தான். பூசணிக்காய் சிக்கன் தேங்காய் வறுத்தரித்து பூசணிக்காய் வச்சு சிக்கன் பண்ணுறது தான் இன்றைக்கி வீடியோ. So பி see the வீடியோ. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கிலோ லைவ் சிக்கன் வாங்கி கட் பண்ணாமல் கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஸ்டைல் கட் பண்ணனால இதில் சிக்கன் எக்கு கூட இருக்குது. யூ கேன் சி இது ரெண்டும் எக்கு தான். ஸோ ஓகே, இதை கட் பண்ணலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் நல்லா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்காக இப்படி வச்சுருக்கேன். தண்ணி ட்ரை ஆனதும் நம்ம மசாலாஸ் மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். கைஸ் மங்களகரமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக பெப்பர், மேரினேட்டுக்கு தேவையான கல்லுப்பு, கொஞ்சமாக ஆயில். ஸோ நம்ம மேரினேஷனுக்கான மசாலாலாம் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். கையிலே மிக்ஸ் பண்ணுறது தான் பேக். ஸோ மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இனி இது இங்கே ரெஸ்ட்டில் வச்சிடலாம் ஒரு 1.5 hours. ஸோ அதுக்கு போய் நம்ம வெஜிடபிள் கட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு கைஸ் இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 தக்காளி எடுத்திருக்கேன், 4 வெங்காயம், பூண்டு, இந்த ரெண்டுமே நம்மளுக்கு தேவை. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு, இஞ்சி எடுத்திருக்கேன். அது முடித்து நம்மளுக்கு பூசணிக்காய் தேவை, தேங்காய் தேவை. ஸோ கைஸ் தக்காளி எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. இனி ஸோ கைஸ் நம்ம சமைக்க தொடங்க போகிறோம். ஆயில் ஊற்றிடலாம். நல்லா சூடானதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக பிரியாணி அந்த பட்டை, கடுகு. அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா பொடிப்படியாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ கைஸ் அந்த ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. வெங்காயம் ஆட் பண்ணு. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் வதக்கலாம். வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நான் இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண வேண்டியதுதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸோ கைஸ் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கி கொடுத்துடணும். டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா இது குக் பண்ணி எடுக்கணும். ஸோ ஃப்ளேமை ஹையில் வச்சு நம்ம இதை மூடி வச்சு குக் பண்ணலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகி வந்துருக்கு. Now the time to add masala. So chicken masala, red chilli powder, coriander, மஞ்சத்தூள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வதக்கி விட்டுலாம். ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. ஸோ நவ் கைஸ் நம்ம இதில் அரைச்சி வச்ச தேங்காய் சேர்க்க போகிறோம். தேங்காய் ஸோ சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த மசாலாவோட. ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஸோ நவ் கைஸ் இதில் பூசணிக்காய் ஆட் பண்ணுறேன். பூசணிக்காய் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பூசணிக்காய் கொஞ்சம் நேரம் இதிலே கடந்து நல்லா குக் ஆகணும். இதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஸோ கைஸ் இதில் தண்ணி ஊற்றுறேன். க்ளோஸ் பண்ணி ஸோ கைஸ் இப்போ நம்ம மூடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்த கிட்டத்தட்ட 2.5 கிலோ இருக்குது இந்த சிக்கன். ஆட் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம்.
மிஸ். பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு எல்லாமே. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை குக் பண்ணோம். இப்போ நான் தண்ணி ஊற்றலை, ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி இறங்கும். வச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம கிரேவிக்கு தேவையான சுடு தண்ணி ஊற்றிடலாம், பச்சை தண்ணி ஊற்றாதீங்க. சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா திறந்து வச்சு வேக விடலாம். ஸோ கைஸ், நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி எல்லாம் ஊற்றி ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கிரேவி வேறு லெவலுங்க. பீஸ் சாப்பிட்டு பார்ப்போமா? ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஆவி பறக்குது. பூசணிக்காய் தான் எடுத்திருக்கேன். பூசணிக்காவும் அன்பிலீவபிள். ஸோ இது கொஞ்சம் நேரம் இந்த கிரேவிலே நல்லா அப்படியே இருந்து ஊறணும். இன்னும் ஊறிச்சுன்னா அது மோர் டேஸ்ட். ஸோ அப்படியே ஊறட்டும் நல்லா. So hope you guys are enjoyed today's cooking vlog and see you on next vlog. Till then, bye bye.